என் பேர் ரோஹித். என்னோட பாப்பா வந்து சான்வி. அவ வந்து அன்னைப்புதூர் கேம்பஸ்ல படிச்சிட்டு இருக்கு. என்ன ஸ்கூல்ல சேர்த்தணும்னு நினைக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்ரீசக்தி. பிகாஸ் எனக்கு இந்த இன்ஸ்டியூட் பத்தி ஒரு பேக் டு 10 years பேக் தெரியும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வாஸ் ஸ்ரீசக்தி. நான் வந்து ஸ்ரீசக்தி ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ற காரணம் என்னன்னா, அவங்க கோச்சிங் எல்லாமே நல்லா இருக்கும். என் கசின்ஸ் எல்லாமே அங்கதான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுங்காட்டி சரி கோச்சிங் நல்லா இருக்கு, வீட்டுக்கு பக்கமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மெயின் காரணத்துக்காக தான் விட்டேன். ஐம் கம்மிங் ஃப்ரம் அன்னூர். என்னோட சன் வந்துட்டு இங்க ஸ்ரீ சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல் அன்னூர்ல சூரிய கேஷவ் அவன் பேரு அங்க படிச்சுட்டு இருக்கான். நான் டே கேர்ல இருந்து வந்துட்டு நான் அங்க விட்டுருக்கேன். இப்ப வந்துட்டு அவன் ப்ரீ கேஜி படிக்கிறான். ஆனா பாத்தீங்கன்னா இப்ப பாப்பா வந்து எல்லாத்து கூடயுமே ஈஸியா மிங்கிள் ஆயிக்கலாம். அவ வந்து ஃபர்ஸ்ட் வந்து தனியாவே இருக்கிற மாதிரி போன் டிவி இது மட்டும்தான் இருக்கும். ஆனா இப்ப ஸ்கூல்ல விட்டங்காட்டி வீட்டுக்கு வந்து அவரே ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறா. டிவி வேண்டாமா, நான் வந்து டிராயிங் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன் அப்படிங்கிறா. ஸ்விம்மிங் எல்லாமே இருக்குது. கோச்சிங் வைஸ் பார்த்தா நல்லாவே இருக்கு. கனியூர் வில்லேஜ்ல இருந்து வரோம். யாழ்னியோட பேரண்ட். யாழ்னி வந்து இப்போ நர்சரி போறா. அவ வந்து ரொம்ப துருதுருன்னு இருப்பா. ஸ்கூல்ல போய் எப்படி இருப்பான்னு சொல்லி ரொம்ப பயந்தோம். எல்லாம் விசாரிச்சுட்டு தான் இங்க ஸ்ரீசக்தியில விட்டோம். அங்க போயிட்டு அங்க ஸ்கூல்ல இருக்க ஸ்டாஃப்ஸ், ஆன்டிஸ், நாங்க வேன்ல தான் விடுறோம். வேன் டிரைவர்ஸ்ல இருந்து எல்லாருமே அவ கூட நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. வேன்ல தூங்கினா கூட ஆன்டிஸ் எல்லாம் நல்லா கேர் பண்ணி மடியில வச்சு நல்லா தூங்கி வச்சு நல்லா பாத்துக்கிறாங்க. ஃபுட்டும் அப்படிதான், நம்ம என்ன கொடுத்து விட்டாலும் நல்லா சாப்பிட வச்சு நல்லா அனுப்புறாங்க. நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க ஸ்கூல்ல. இப்போ ஸ்டடீஸும் ஓரளவுக்கு அவ ஸ்கூல்ல என்ன சொல்றாங்கிறத வந்து வீட்டுல வந்து சொல்றா. இப்போ ரீசெண்டா 1 week நேஷனல் அந்தம்ல இருந்து எல்லாமே அவ பாடுற அளவுக்கு ஸ்கூல்ல நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா எல்லாருமே கேரிங்கா பாத்துக்கிறாங்க. இந்த அளவுக்கு மத்த ஸ்கூல்ல பாப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எல்லாருமே வந்து ஃபுட்ல இருந்து எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க ஃபுல்லாவே ப்ராப்பராவே ஒரு குழந்தைன்னா எல்லா குழந்தையுமே நல்லா ஹேண்டில் பண்றாங்க. நாங்களே புதுசு அன்னூருக்கு. ஸோ ஸ்கூல் பத்தி விசாரிக்கிறப்போ எங்களுக்கு இந்த ஸ்கூல் வந்து நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்ததுனால நாங்க பாசிட்டிவாவே நிறைய பக்கம் விசாரிச்சுதான் இங்க ஜாயின் பண்ணோம். அதுவும் இல்லாம இங்க சேர்த்ததுக்கு அப்புறமும் எங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா அவன் 2.5 years தான் ஓல்டு. அவன் ஒரு ஃப்ளூயண்டா பேச மாட்டான். இப்போ ரீசெண்டா என்ன ஆச்சுன்னா ஒரு ஃப்ளோலயே பேசுறான். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நிறைய கத்துக்கிட்டான். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இப்போ நாங்களே வீட்டுல பேச மாட்டோம், அவனா ஏதோ பேசுறான். இப்போ வீக் டேஸ்ல ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு வீக்கெண்ட்ஸ்ல வீட்ல இருக்கும்போது ஸ்டாஃப்ஸ் மிஸ் பண்றா. ஸ்டாஃப்ஸ் வேணும், இப்பயே பாக்கணும்ன்ற அழுகிற அளவுக்கு ஸ்கூல்ல நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவனா சாப்பிட கத்துக்கிட்டான். அவனே ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டு இருப்பான். இல்ல அப்படின்னா பிஃபோர் வெறும் போனவே பாத்துக்கிட்டு எங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே சுத்திட்டு இருப்பான். இப்ப வந்து நிறைய புது புது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கான். பிளஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. ஒரு பேசுறதுமே ஒரு ஃப்ளூயண்டா பேசுறான். ஜஸ்ட் என்கொயரியா தான் கால் பண்ணேன். கால் பண்ணதும் மேம் வந்துட்டு ஸ்கூலுக்குள்ள வந்து பார்க்க சொன்னாங்க. நான் போனதுமே எனக்கு வந்துட்டு அந்த அட்மாஸ்பியரு, ஸ்கூல் அட்மாஸ்பியரு, அதுக்கப்புறம் மேமோட வே ஆஃப் ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இல்லாம வீடு மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்பவே வந்துட்டு என் பையனை விட்டா இங்கதான் விடணும். அதாவது உள்ள ஒரு ஸ்டெப்புக்கு உள்ள போகும்போதே வந்துட்டு அந்த அட்மாஸ்பியரை பார்த்தாலே அங்க சேஃப்டியா இருக்குமா இருக்காதா அப்படிங்கறது நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதே மாதிரி எனக்கு அங்க வந்து சேஃப்டியா நான் ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் என்கொயரிக்கு போகும்போதே நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கார்ட்ட வந்து கன்சிடர் பண்ணிட்டு அவரையும் கூட்டிட்டு போய் காமிச்சதும் அவருக்கும் சாட்டிஸ்பேக்ஷன். வித் எங்க ஃபேமிலிஸும் நான் கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு தான் நான் வந்துட்டு அட்மிஷனே போட்டேன். மேம் வந்துட்டு நான் விட்டுட்டு வந்ததோட சரிங்க சார், இது வந்துட்டு நான் சும்மா கூட சொல்ல, ஈவன் எல்லா ஃபீட்பேக்லயும் சொல்றேன். நான் அவனுக்கு நான் அந்த ஏஜ்ல என்ன சொல்லி தரணுமோ அது இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை, அவருக்கும் டைம் இல்லை. இது எங்க சைட்ல இருந்து சொல்லி தரதுக்கும் இல்லை. ஆனா மேமே வந்துட்டு அவனை 1.5 years கொண்டு போய் நான் விட்டேன். மேம் என்னால பார்க்க முடியல, நான் ஃபீல்டுல பிஸியா இருக்கேன், என்னால பார்க்க முடியல, அவனுக்கு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு மட்டும் சொல்லி விட்டுட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் டேல இருந்து இப்ப வரைக்கும் ஃபுல் ஆஃப் அவங்களே தான் கேர் பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன பண்ணணும், ஆஸ் அ மதரா எனக்கு அவனுக்கு என்ன எப்படி இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா மேம் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு அவனை எப்படி வந்துட்டு டீச் பண்ணணும், அவனை எப்படி வச்சிருந்தா அவன் புரிஞ்சுக்குவான் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சிருக்கிறத விட மேம்க்கு தான் தெரிஞ்சிருக்குது. அதனால எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க வந்து கருமத்தம்பட்டியில இருந்து இருக்கோம். பாப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீசக்தி இன்டர்நேஷனல் சோமனூர் பிரான்ச்ல ஜூனியர் கேஜி இப்போ கம்ப்ளீட் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்க ஸ்டார்டிங் ப்ரீ கேஜில இருந்தே ஸ்ரீசக்தியில தான் போயிட்டு இருக்கா. பிளே ஸ்கூல்ல இருந்து நர்சரியில இருந்து
அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுட்டியா தான் இருப்பா. பட் இங்க வந்ததுக்கப்புறம் நர்சரியில ரொம்ப வாழுத்தனம் பண்றது, ரொம்ப சுட்டியா இருந்தா. பட் இப்போ இந்த எல்கேஜி வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு திங்ஸுமே அவ எங்களுக்கு சொல்லி கொடுப்பா. இது இங்கே தான் வைக்கணும், இது இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு. மெயின் திங் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கொஞ்சம் அதிகமாக பேசுறது, வீட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அதிகமாக பேசுறது. அதே சமயம் சும்மா விளையாடுற நேரத்தில் அங்கே இங்கே போகிற நேரத்துலையும் அந்த அவங்க ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அவளுக்குள்ளேயே சொல்லி பார்த்துக்குவா. ஸோ தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், ஹிந்தி கூட ஒரு சில நேரம் பேசுவா. காலையில் எந்திரிச்சா கூட ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய்க்கலாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். அது இல்லாமல் வேற ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் பேசாமல் இருந்தேன். இப்போ கொஞ்சம் லைக் ஷீ ஸ்டார்டட் டாக்கிங். ஸோ அந்த வே எனக்கு ரொம்ப இதாக இருக்கு. டீச்சர்ஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு, எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு அன்னூர் கேம்பஸ் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருக்கு சார். அதுவும் இல்லாம ரீசெண்டா டிராமாஸ் கண்டக்ட் பண்றாங்க. நான் பிஃபோரே யோசிச்சுக்கிட்டு இருப்போம், இந்த வயசு குழந்தைக்கு என்னடா டிராமா கண்டக்ட் பண்றாங்க அப்படின்லாம். இப்போவே ஸ்கெட்ச் பென்ஸ், நல்ல பென்சில் பிடிச்சி ஏதோ ஒன்னு எழுதுறது, ABCD Z வரைக்கும் சொல்லுவான், 1 2 3 10 வரைக்கும் சொல்லுவான். பிளஸ் டிராமால எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுனா அதை பார்த்துதான் நாங்க நல்லாவே பண்றாங்க, நல்லா ட்ரைன் அப் பண்றாங்க அப்படின்னு. உண்மையாவே டீச்சர்ஸுமே நல்லா கைட் பண்றாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. we are satisfied on this campus. சூப்பர்பா இருக்கு. ப்ளஸ் அவங்களோட அந்த மைண்ட் பவர் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ மொபைல் அடிக்ட் அதிகமாக இருந்துச்சு. இப்போ அவங்க டீச்சர்கிட்ட ஒரு 2 times கண்டினியூஸாக சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ மொபைல் பார்க்குறதே ரொம்ப டவுன் ஆயிருச்சு. ஸோ பெட்டர். ஸ்ரீசக்தி இஸ் சூப்பர் பொண்ணு. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஆக்டிவான கிட்ஸ். என்னன்னா அவங்கள பாத்துக்கிறதுங்களை எங்களை விட டீச்சர்ஸ் தான் பெரிய ஒர்க்கா இருக்கும். ஸோ இங்க ஸ்ரீசக்தியில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆக்டிவிட்டிஸ் வைத்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கில் செட்டப் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா லைக் டிராயிங் ஸ்கில்ஸ்ல நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. இது இல்லாம என்னோட எல்கேஜி, என்னோட ஆதிமித்திரன் சொல்லிட்டு என்னோட கிட், அவர் இப்பதான் எல்கேஜி பண்ணிட்டு இருக்காரு. அவர் இப்பவே பாத்தீங்கன்னா நல்ல அந்த லாங்குவேஜ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்லயுமே நல்ல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாரு. ஹோப் ஸ்ரீசக்தி ஒரு நல்ல பிராண்ட் இமேஜ்ன்றதை விட நல்ல அவங்க கிட்ஸை பாத்துக்கிறத கொஞ்சம் எங்க சைட்ல நிறைய அட்மையர் இருக்கு, நிறைய சான்சஸ் கொடுத்தது. அதே மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், அவங்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த வாட்ஸ்அப்ல அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வீக்லி ஒன்ஸ் அவங்க ஷேர் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் டே பை டே ஆக்டிவிட்டிஸ் எந்த அளவுக்கு அவங்க கிட்ஸ் மேல இம்ப்ரூவேஷன் கொடுக்குறாங்கன்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. தேங்க்யூ.